ஒரு தீவு அல்ல, உலகமே வியந்து பார்க்கும் ரகசியங்களை பார்க்கலாமா வாங்க. இலங்கை ஒரு தீவு நாடு. இது தெற்காசியாவில் இந்திய துணைக்கண்டத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. உலகில் உள்ள 50 சிறந்த தீவுகளின் பட்டியலில் மிக அழகான தீவாக இலங்கை முதலிடத்தை பெற்றுள்ளதுன்னே சொல்லலாம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய தனித்துவமான வனவிலங்குகள், பண்டைய கோயில்கள், பசுமையான தேயிலை தோட்டங்கள் மற்றது உற்சாகம் நிறைந்த உள்ளூர் அனுபவங்களுக்காகவும் இலங்கை சிறந்து விளங்குகிறதுனே சொல்லலாம். இந்து, பௌத்தம், இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் ஆகிய 4 மதங்களும் ஒரே புனிதமான இடம் இருக்குமா, அதுதான் இலங்கையில் இருக்கிறது. அதுதான் ஸ்ரீ பாதா என்ற சிவனொளி பாதமலை என்ற இடம். 1815 முதல் 133 வருடங்களாக பிரிட்டன் ஆதிக்கத்தில் இருந்து வந்தது. 1948 ஆண்டு தான் பிப்ரவரி 4 சுதந்திரம் பெற்றது. 2 கோடிக்கும் மேலாக மக்கள் வாழ்கிறார்கள். அதில் அதிகம் பார்த்தீங்கன்னா சிங்களவர் 74 வீதமும், தமிழர்கள் 15 வீதமும், இஸ்லாமிய மற்றது கிறிஸ்தவர்கள் 11 வீத பேர்களும் இருக்கிறார்கள். கடல் மட்டம் இறங்கும் போது இந்தியாவோடு இணைந்து ஏறும் போதும் தனியான நிலப்பகுதியாகவும் இருந்து வருகிறது. இலங்கை ஒரு பல்லுயிர் பெருக்க மையமாகவும் சிறுத்தைகள் மற்றது யானைகள் முதல் கடல் ஆமைகள் மற்றது நீல திமிங்கலங்கள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் வரை இங்கு உள்ளது. இந்த தீவு புலம்பெயர்ந்த பறவைகள் உட்பட 400ற்கும் மேற்பட்ட பறவை இனங்களுக்கு தாயகமாக உள்ளது. இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி முதல் பல்கலைக்கழக படிப்பு வரை இலவசம்தான். உலகிலேயே முதல் முறையாக ஒரு பெண்ணை பிரதமராக பதவியில் அமர்த்தி அழகு பார்த்த நாடும் இலங்கை தான். அதுவும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 28 ஆண்டுகளாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பொது தேர்தல் நடைபெற்று ஓட்டுப்பதிவு முடிந்த சில மணி நேரங்களிலேயே அதாவது ஓட்டு எண்ணும் பணி தொடங்கிவிடும். இங்கு ஒரு எம்பி இறந்து விட்டால் இடைத்தேர்தல் எல்லாம் நடக்காதாம். மாறாக இறந்தவர் எந்த கட்சியை சேர்ந்தவரோ அந்த கட்சியில வேறு ஒருவரையும் எம்பியாக நியமிக்கலாமா. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.